ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக வரக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய மேச ராசி உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே மேச ராசியில் அடங்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன? இந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தை அடைய முடியும். அது என்ன மாதிரியான விஷயம்? இது பற்றின முழுமையான தகவலையுமே தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. உங்களுக்கு முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்திலையுமே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க உதவியாக அமையும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க, வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா முருகனுக்குமே செவ்வாய் அதிபதிங்கிறதுனால தான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெற முருகன் வழிபாடு சொல்கிறோம். முருகனின் அருளை பெற சிவபெருமான் வழிபாடுமே மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு பரிகாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த இறைவனின் அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். மேச ராசி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உதவும் குணம்தான். அதுதாங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பலமாகவும் இருக்கும், நிறைய விஷயத்தில் பலவீனமாகவும் அமையும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இருக்கக்கூடிய உதவும் மற்றும் இரக்க குணத்தை நிறைய பேர் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உதவி செய்யும்போது உங்களோட உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படிங்கிறத முதல்ல கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஏதாவது பொய் சொல்லி கூட ஏதாவது நடிச்சு கூட உங்ககிட்ட எளிதில் உதவியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். உங்ககிட்ட நடிச்சு கூட உங்களோட உதவியை பெற்றுக்கலாம், அதனால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நல்லா முன்னேற்றுவாங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படும் இல்லையா? மேசம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய உதவும் குணத்தை மற்றவங்க யாரும் தவறாக பிரயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா மேச ராசி 12 ராசிலையுமே முதல் ராசியாக இருக்குது. அதனாலேயே தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய சிறப்பான நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இயல்பாகவே தைரியமும் வீரமும் இருக்கும். தலைமை பண்பு, துணிச்சல், விடாமுயற்சி, ஆர்வம், நேர்மை, கோபம் அப்படிங்கிற எல்லா குணங்களுமே உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே உற்சாகமாக எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கிறது பிடிக்காது. எந்த செயலையுமே தீவிரத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மற்றவங்க உங்களை சுட்டி காட்டி தான் இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட பணிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மேசம் ராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் கை தேர்ந்தவங்களாக இருப்பீங்க. சில சமயத்தில் அதுவே உங்களுக்கு பலவீனமாக கூட நிறைய சமயத்தில் அமைஞ்சிருக்கும். அதீத தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். இங்கே எந்த ஒரு செயலையுமே கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த எப்படி சொல்லலாம், இந்த பலவீனமான செயலை கூட உங்களால் பலமாக உண்டாக்க முடியும். நினைக்கிறத விடவே நீங்கள் எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செயலாற்றி உங்களை பற்றி நினச்சி உங்கள் மனதில் உயர்ந்து வளரக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மேசராசி அன்பர்களுக்கு, அதாவது மேசராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சிடுறேன், அதோட கஷ்டத்துலேருந்து விடுபட முடியல, நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு போகிறேன் ஆனால் அது நடக்கலை, காரிய தடை ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு ஒரு எளிய தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கருங்காலியாலான பொருட்களை அணிகிறதன் மூலம் இந்த கண்திருஷ்டி கோளாறு, காரிய தடை இதிலிருந்து எல்லாமே உங்களால் விடுபட முடியும். உங்களுக்கு கருங்காலியுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அது ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் ரொம்பவுமே நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும். ஒரிஜினல் கருங்காலின்னு சொல்கிறீங்க, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா
இதை சொன்னால் நாங்களே அதற்கான தீர்வும் சொல்கிறோம். நான் ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி பொருட்கள், கருங்காலி மாலையாக இருக்குது, மோதிரம் இருக்குது, கருங்காலி பிரேஸ்லெட் 3 அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே வைக்கிறோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் போட்டுட்டுருங்க. கட்டாயம் கண் திருஷ்டியிலிருந்து விலகிறத நீங்கள் கண்கூட காண முடியும். நீங்கள் அதை போட்டுட்டு எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவாக நினச்சி செய்யுங்க. கட்டாயம் அதில் பலன்களையுமே பெற முடியும். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிக்கும் ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பீங்க. உங்களுக்குமே இது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட வேலையை எல்லாமே சுலபமாக வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்க போகிறார். பணவரத்து சீராக இருக்கும். புதிய இடம், வாகனம், தொழில் அப்படிங்கிற கனவு நனவாகும். இது வரைக்கும் விலகி போன உறவினர்கள் அவங்கள தேடி வந்து பேசுவாங்க. அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்குமே கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எவ்வளோ முயற்சி செஞ்சு கூட ஒரு சில வேலையெல்லாம் அப்படியே முடிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வேலைகளை நீங்கள் தங்குதடை இல்லாமல் இந்த மாதம் முடிச்சு காட்ட போகிறீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நினைச்ச செயல்கள் நடக்கும். தடைப்பட்ட வேலை மீண்டும் லாபத்தை கொடுக்கும். அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனோட அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாசி மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல கனவுகளுமே நனவாகும் யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடங்கி போன தொழிலை மீண்டும் தொடங்க போகிறீங்க. ராசிநாதனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலுமே பொன்னாக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வருமானம் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை காணாமல் போகும். உங்களுக்கு இந்த போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி கொஞ்சம் நஞ்சு வந்திருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்குது. உங்களோட போட்டியாளர்களுமே உங்களோட சிறப்பான பணியை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதியோட செல்வாக்கு அதிகரிக்கும். மறைஞ்சி இருந்த புகழ் வெளிப்படுங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பதிவு உயர்வு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நீங்கள் உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக செய்யணும். புதிய சொத்து சேர்க்கை எடுக்கும். நினச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு குடும்பத்தின் நிலையை உயர்த்த உதவியாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றியடையும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற முடியும். பொது தேர்விற்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களோட ஆலோசனையை ஏற்று செயல்பட்டால் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலோடைய எப்பொழுதும் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். இந்த கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களோட செயல்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகம் நிறைந்த மாதமாக அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நினச்ச வேலையை நினச்சபடி இந்த மாதத்தில் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழி வேலையை லாபத்தை உண்டாக்கி கொடுக்க வகையில் இருக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலை சிறப்பான செயலை முடிச்சு கொடுக்கும். செஞ்சுட்டு வர வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உங்களோட ஒத்துழைப்பால் இருப்பாங்க. பணவரவு சீராக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். பிள்ளைகள் பெருமை உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வந்துடும். செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒப்பந்தம் வந்து சேரும். நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். எல்லா செயலுமே நீங்கள் நினச்சபடி நடக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும். அதே போல் உங்களோட கூட்டாளிகிட்டையும் சரி, வீட்லேயும் சரி, தேவையில்லாமல் செய்கிற வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த வாக்குவாதத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களிலிருந்து
பின்னடைவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் இந்த மாதம் முற்றிலுமே தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி